நேரம் 6 மணி. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் செய்திகள். செய்தி ஆசிரியர் MC நஜ்முதீன். வாசிப்பவர் நாகபூஷணி. சீரற்ற காலநிலையினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தொடர்ச்சியாக நிவாரணம் வழங்குமாறு ஜனாதிபதி உத்தரவு. உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு 2,50,000 ரூபாய் நட்டஈடு. சர்வதேச நாணய நிதியத்தின் அடுத்த தவணை எதிர்வரும் மாதம் கிடைக்கும் என்று இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் தெரிவிப்பு. பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்களின் சம்பள பிரச்சினை தொடர்பில் ஆராய்ந்து பரிந்துரை சமர்ப்பிக்க குழு நியமனம். வடக்கு ரயில் மார்க்கத்தின் அபிவிருத்தி பணிகளை ஆகஸ்ட் மாதத்தில் பூர்த்தி செய்ய நடவடிக்கை. நாட்டிற்கு தற்போது தேவை தேர்தல் அன்றி அரசாங்கத்திற்கு ஒத்துழைப்பு வழங்குவதே என்று ஐக்கிய தேசிய கட்சி தெரிவிப்பு. தேர்தலை பிற்போடும் பிரேரணை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் பட்சத்தில் அதனை தோற்கடிப்பதாக ஐக்கிய மக்கள் சக்தி அறிவிப்பு. சீனாவில் நடைபெற்று வரும் மெய்வல்லுநர் தொடரின் 400 மீட்டர் ஓட்டப் போட்டியில் அருண தர்ஷனவுக்கு முதலிடம். சீரற்ற காலநிலையினால் பாதிக்கப்பட்டிருக்கும் மக்களுக்கு விரைவாக நிவாரணம் வழங்குமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அதிகாரிகளுக்கு ஆலோசனை வழங்கியுள்ளார். அனர்த்த நிலைமை நீங்கும் வரை நிவாரண சேவையினை தொடர்ச்சியாக முன்னெடுக்குமாறும் அறிவிக்கப்பட்டுள்ளது. நாடளாவிய ரீதியில் சீரற்ற காலநிலையினால் நேற்று வரை 8 பேர் உயிரிழந்துள்ளனர். உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு நட்டஈடு வழங்குமாறும் ஜனாதிபதி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல் வழங்கியுள்ளார். இதன்படி உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா 2,50,000 ரூபாய் நட்டஈடு வழங்கப்பட உள்ளது. முதல் கட்டத்தில் 25,000 ரூபாய் வழங்கப்படும். நாடளாவிய ரீதியில் சீரற்ற காலநிலையினால் 11,326 குடும்பங்களைச் சேர்ந்த 42,600 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். இவர்களுக்கு தேவையான வசதிகளை ஏற்படுத்திக் கொடுக்குமாறும் ஜனாதிபதி அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்துள்ளார். சர்வதேச நாணய நிதியத்தின் அடுத்த தவணை அடுத்த மாதம் கிடைக்கும் என்று இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க தெரிவித்துள்ளார். இலங்கை மத்திய வங்கியில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை கூறினார். மத்திய வங்கியும் ஒரு அரசு நிறுவனமாகும். சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் இது விடயம் பற்றி தெரிவித்த கருத்து உண்மைக்கு புறம்பானது என்றும் ஆளுநர் கூறினார். இதேவேளை வைப்பிற்காக பணம் பெற்ற 150 சட்டவிரோத நிறுவனங்கள் பற்றிய முறைப்பாடுகள் கிடைத்துள்ளன. அது பற்றிய விசாரணை தற்போது இடம்பெறுவதாகவும் அவர் கூறினார். 4 நிறுவனங்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க தெரிவித்துள்ளார். வடக்கு ரயில் மார்க்கத்தின் அபிவிருத்தி பணிகளை எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் நிறைவடைவதற்கு முன்னர் பூர்த்தி செய்ய முடியும் என்று அமைச்சர் கலாநிதி பந்துல குணவர்தன தெரிவித்துள்ளார். ரயில் மார்க்கத்தின் தம்புத்தேகம உட்பட சில பகுதிகளில் ரயில்வே திணைக்களத்திற்கு சொந்தமான இடங்களில் கட்டப்பட்டிருக்கும் சட்டவிரோத கட்டிடங்களை பிரச்சினைகளின்றி அப்புறப்படுத்த முடியும் என்றும் அவர் கூறினார். அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் வாராந்த ஊடகவியலாளர் சந்திப்பு அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இன்று நடைபெற்றது. இதன்போதே அமைச்சர் இந்த விடயத்தை தெரிவித்தார். வடக்கு ரயில் மார்க்கத்தை அபிவிருத்தி செய்த பின்னர் கொழும்பிலிருந்து 5 மணி நேரத்தில் யாழ்ப்பாணத்திற்கு பயணிக்க முடியும் என்றும் அமைச்சர் கலாநிதி பந்துல குணவர்தன குறிப்பிட்டார். இதேவேளை தோட்டத் தொழிலாளர்களின் சம்பள அதிகரிப்பு பற்றி விரிவாக ஆராய்ந்து தகவல்களை பெறுவதற்கு விசேட குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. தொழிற்சங்கங்கள், தொழிலாளர்கள் மற்றும் ஏனைய தரப்புகளிடமிருந்து இதன்போது கருத்துக்கள் பெறப்படும். குறித்த அறிக்கை அமைச்சரவைக்கு சமர்ப்பிக்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். அத்துடன் இலங்கை உர கூட்டுத்தாபனம், கமர்ஷியல் உர நிறுவனம் என்பவற்றை ஒன்றிணைப்பதற்கு அமைச்சரவை அனுமதி அளித்துள்ளது. வர்த்தகம் மற்றும் அரச துறை மறுசீரமைப்பின் கீழ் இது முன்னெடுக்கப்படும். இந்த நிறுவனங்களில் பணியாற்றும் 267 பேர் சுய விருப்பில் ஓய்வு பெறுவதற்கு முன்வந்துள்ளதாகவும் அமைச்சர் மேலும் குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் செய்திகள். பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்களின் சம்பள பிரச்சினை தொடர்பில் ஆராய்ந்து பரிந்துரை முன்வைப்பதற்கு குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. திரைசேரியின் செயலாளரின் தலைமையில் இந்த குழு செயற்படும். குறித்த பரிந்துரை எதிர்வரும் வரவு செலவு திட்டத்திற்கு முன்னர் அமைச்சரவைக்கு சமர்ப்பிக்கப்படும். பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்களுக்கு 2018ஆம் ஆண்டிலிருந்து நிலவும் சம்பள முரண்பாடு பற்றி இதன்போது ஆராயப்படும். இதன் காரணமாக தொழிற்சங்க நடவடிக்கையினை கைவிட்டு பணிக்கு திரும்புமாறு கல்வி அமைச்சு சகல ஊழியர்களிடமும் வேண்டுகோள் விடுத்துள்ளது.
ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தவிசாளராக அமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ பணியாற்றுவதையும் கட்சியின் உறுப்பினராக செயல்படுவதையும் தடுக்கும் வகையில் கொழும்பு மாவட்ட நீதிமன்றம் இடைக்கால தடை உத்தரவு பிறப்பித்துள்ளது. ராஜாங்க அமைச்சர் லசந்தா அழகியவண்ண தாக்கல் செய்த முறைப்பாட்டினை ஆராய்ந்த பின்னர் நீதிமன்றம் இந்த உத்தரவினை பிறப்பித்துள்ளது. ஜனாதிபதி தேர்தலோ அல்லது பொதுத் தேர்தலோ தற்போது நாட்டுக்கு அவசியமில்லை என தெரிவித்துள்ள ஐக்கிய தேசிய கட்சி தற்போதைய அரசாங்கத்திற்கு ஆதரவு வழங்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளது. நாடு படிப்படியாக முன்னேற்றமடைந்து வரும் இந்த சந்தர்ப்பத்தில் குறித்த பணியினை வெற்றிகரமாக முன்னெடுப்பதற்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு வழங்குமாறு கட்சியின் பொதுச் செயலாளர் பாலித்த ரங்கி பண்டார கேட்டுக் கொண்டுள்ளார். நாடு தற்போது பொருளாதார ரீதியில் வலுப்பெற்று வருவதை சர்வதேசம் ஏற்றுக்கொண்டுள்ளது. சர்வதேச நாணய நிதியமும் இலங்கைக்கு ஒத்துழைப்பு வழங்குகிறது. வங்குரோத்து அடைந்த பொருளாதார நிர்வாகம், கல்வி போன்ற துறைகள் படிப்படியாக அபிவிருத்தி அடைந்து வருவதாகவும் அவர் கூறினார். இதேவேளை மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்கும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நடவடிக்கை மேற்கொண்டிருப்பதாகவும் அவர் கூறினார். ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமையகமான சிறிகொத்தவில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே பாலித்த ராங்கே பண்டார இந்த விடயத்தை தெரிவித்தார். தேர்தல் நடத்துவதற்கு பதிலாக பாராளுமன்றத்தில் உள்ள சகல உறுப்பினர்களும் ஒன்றிணைந்து இன்னும் 2 வருடங்களுக்கு ஜனாதிபதியின் நிர்வாகத்தை நீடிக்க ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். ஐக்கிய மக்கள் சக்திக்கும் மக்கள் விடுதலை முன்னணியின் பொருளாதார குழுவிற்கும் இடையிலான விவாதத்திற்கு தேசிய மக்கள் சக்தி இதுவரை திகதியை அறிவிக்கவில்லை என பாராளுமன்ற உறுப்பினர் ஹெக்டர் அப்புஹாமி தெரிவித்துள்ளார். விவாதத்திற்கு ஐக்கிய மக்கள் சக்தி தயார் என்றும் அவர் கூறினார். எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே பாராளுமன்ற உறுப்பினர் இந்த விடயத்தை கூறினார். இதேவேளை ஜனாதிபதி தேர்தலை பிற்போடுவதற்கு அரசியலமைப்பினூடாக வாய்ப்பில்லை. ஜனாதிபதி தேர்தல் மற்றும் பொதுத் தேர்தலை 2 வருடங்களுக்கு பிற்போடுவதற்கான யோசனை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் பட்சத்தில் அதனை தோற்கடிப்பதாக பாராளுமன்ற உறுப்பினர் கின்ஸ் நெல்சன் தெரிவித்துள்ளார். சங்கைக்குரிய மாதுலுவாவே சோபித்த தேரரின் 82வது பிறந்த தினத்தை முன்னிட்டு விசேட நினைவு தின நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பாராளுமன்ற வளாகத்தில் அமைந்துள்ள அவரது நினைவு தூபிக்கு அருகில் இந்த நிகழ்வு நாளை நடைபெறும். பிரதான செய்தி வழங்குவோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. காசா சிறுவர் நிதியத்துடன் கைகோர்த்த அனைத்து நன்கொடையாளர்களுக்கும் ஜனாதிபதி அலுவலகம் நன்றி தெரிவித்துள்ளது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் எண்ணக்கருவுக்கு அமைவாக கடந்த மார்ச் மாதம் 4ஆம் திகதி ஆரம்பிக்கப்பட்ட காசா சிறுவர் நிதியத்திற்கு இலங்கை நன்கொடையாளர்கள் மற்றும் பல்வேறு அமைப்புகளினால் இதுவரை 127 மில்லியன் ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. காசா பகுதியில் பல்வேறு சிரமங்களை எதிர்கொண்டிருக்கும் குழந்தைகளின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக இந்த நிதி ஐக்கிய நாடுகளின் நிவாரணம் மற்றும் முகவர் அமைப்பிடம் வழங்கப்படும். பிரதான செய்தி வழங்கியோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. உங்கள் கவனத்திற்கு நாட்டின் பல பிரதேசங்களிலும் விலங்குகளினால் விவசாயத்திற்கு மிகுந்த பாதிப்பு ஏற்படுவதாக விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர். யானை, குரங்கு, பன்றி, கிளி, மயில், எலி, மான் உள்ளிட்ட விலங்குகளினால் மிகுந்த பாதிப்பு ஏற்படுகிறது. சுமார் 5 ஏக்கரில் விவசாயம் மேற்கொள்ளும் பட்சத்தில் விலங்குகளின் பாதிப்பினால் சுமார் 2 ஏக்கர் பயிர் சேதமடைவதாக விவசாயிகள் முறையிடுகின்றனர். விலங்குகளை கட்டுப்படுத்துவதற்கு விவசாயிகள் மேற்கொள்ளும் சில நடவடிக்கைகளின் போது விலங்குகள் உயிரிழக்கும் பட்சத்தில் விவசாயிகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது. எனினும் விவசாய பாதிப்பை எதிர்கொள்ளும் விவசாயிகளின் விடயத்தில் அக்கறை செலுத்தப்படுவதில்லை என விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர். சம்பந்தப்பட்டவர்கள் இந்த விடயத்தில் கவனம் செலுத்தி விவசாயத்தை விலங்குகளிடமிருந்து பாதுகாப்பதற்கான ஏற்பாடுகளை முன்னெடுக்குமாறு விவசாயிகள் வேண்டுகோள் விடுக்கின்றனர். உலகச் செய்திகள். காசாவின் ரஃபா நகரில் இஸ்ரேல் ராணுவம் நேற்று மேற்கொண்ட தாக்குதலுக்கு ஐக்கிய நாடுகள் சபை கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதலில் 45 பேர் கொல்லப்பட்டுள்ளதுடன் 249 பேர் காயமடைந்துள்ளனர். உயிரிழந்தவர்களில் 23 பெண்கள் அடங்குகின்றனர். இஸ்ரேலின் தாக்குதலினால் காசாவில் பேரவலம் நிகழ்ந்து கொண்டிருப்பதாக ஐக்கிய நாடுகள் சபை தெரிவித்துள்ளது. அபிவிருத்தி செய்திகள். இரத்தினபுரி மாவட்டத்தில் 18 பாடசாலைகளில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள ஸ்மார்ட் வகுப்பறைகள் மாணவர்களிடம்
கையளிக்கப்பட்டுள்ளன. இது தொடர்பான நிகழ்வு நிவித்திகல மடபத்தர தமிழ் மகா வித்தியாலயத்தில் ராஜாங்க அமைச்சர் ஜானக வக்கும்பர தலைமையில் நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். சீனாவில் நடைபெற்று வரும் மெய் வல்லுநர் தொடரின் 400 மீட்டர் ஓட்டப் போட்டியில் இலங்கையைச் சேர்ந்த அருண தர்ஷன முதலிடம் பெற்றுள்ளார். இவர் 45.48 வினாடிகளில் போட்டி தூரத்தை பூர்த்தி செய்தார். 2ஆம் 3ஆம் இடங்களை சீன வீரர்கள் பெற்றனர். வர்த்தக செய்தி அனுசரணை. பட்டதாரியாகும் போது, திருமணத்தின் போது, குழந்தை பிறப்பின் போது மற்றும் 25வது திருமண ஆண்டு நிறைவின் போது 50,000 ரூபாய் வரை விசேட அனுகூலங்கள். மாதாந்தம் 12,500 ரூபாய் வீதம் சேமித்திடும் ஸ்ரீ சேவிங்ஸ் சாம்பியன்களுக்கு மேலும் பணப்பரிசுகள். சீரற்ற வானிலை நிலவுவதனால் மீனின் விலை அதிகரித்துள்ளது. அதேபோன்று மரக்கறிகளின் விலையும் குறிப்பிடத்தக்க அளவு அதிகரித்திருப்பதாக பொருளாதார மத்திய நிலைய வர்த்தகர்கள் தெரிவித்துள்ளனர். கனமழையினால் மரக்கறி செய்கைக்கு சேதம் ஏற்பட்டுள்ளதாகவும் விவசாயிகள் தெரிவித்திருக்கிறார்கள். பட்டதாரியாகும் போது, திருமணத்தின் போது, குழந்தை பிறப்பின் போது மற்றும் 25வது திருமண ஆண்டு நிறைவின் போது 50,000 ரூபாய் வரை விசேட அனுகூலங்கள். மாதாந்தம் 12,500 ரூபாய் வீதம் சேமித்திடும் ஸ்ரீ சேவிங்ஸ் சாம்பியன்களுக்கு மேலும் பணப்பரிசுகள். பொருளாதார செய்திகள். இலங்கையின் முதலாவது ஸ்ட்ராபெரி விவசாய முன்மாதிரி கிராமம் நுவரெலியாவின் 4 கிராமங்களை மையமாக கொண்டு அமைக்கப்பட்டுள்ளது. விவசாய அபிவிருத்தி திணைக்களம் இதற்காக 20 மில்லியன் ரூபாவினை செலவிட்டுள்ளது. இந்த திட்டத்தில் 50 விவசாயிகள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். ஏற்றுமதி செய்யக்கூடிய சகல பழ வகைகள் மற்றும் மரக்கறிகளுக்கு முன்மாதிரி விவசாய கிராமம் அமைக்கப்படும் என்று அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார். காலநிலை அறிக்கை. தென்மேல் பருவப்பெயர்ச்சி காரணமாக காற்றும் மழையும் தொடரக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. மேல் சபரகமுவ, மத்திய, வடமேல், தென் மாகாணங்களில் அவ்வப்போது மழை பெய்யலாம். மேல் சபரகமுவ மாகாணங்களினதும் நுவரெலியா மாவட்டத்தினதும் சில இடங்களிலும் 100 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும். ஊவா மாகாணத்திலும் அம்பாறை, மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் இரவில் ஆங்காங்கே இடியுடன் மழை பெய்யக்கூடும். மத்திய மலைநாட்டின் மேற்கு சாய்வு பகுதியிலும் வடக்கு, வடமத்திய, மேல், தென், வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை, மொனராகலை மாவட்டங்களிலும் காற்று அவ்வப்போது மணிக்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்தில் வீசலாம் என்று திணைக்களம் விடுத்திருக்கும் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. காலநிலை அறிக்கை கேட்டீர்கள். இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள். சீரற்ற காலநிலையினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தொடர்ச்சியாக நிவாரணம் வழங்குமாறு ஜனாதிபதி உத்தரவு. உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு 2,50,000 ரூபாய் நட்டஈடு. சர்வதேச நாணய நிதியத்தின் அடுத்த தவணை எதிர்வரும் மாதம் கிடைக்கும் என்று இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் தெரிவிப்பு. பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்களின் சம்பள பிரச்சினை தொடர்பில் ஆராய்ந்து பரிந்துரை சமர்ப்பிக்க குழு நியமனம். வடக்கு ரயில் மார்க்கத்தின் அபிவிருத்தி பணிகளை ஆகஸ்ட் மாதத்தில் பூர்த்தி செய்ய நடவடிக்கை. நாட்டுக்கு தற்போது தேவை தேர்தல் அன்றி அரசாங்கத்திற்கு ஒத்துழைப்பு வழங்குவதே என்று ஐக்கிய தேசிய கட்சி தெரிவிப்பு. தேர்தலை பிற்போடும் பிரேரணை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் பட்சத்தில் அதனை தோற்கடிப்பதாக ஐக்கிய மக்கள் சக்தி அறிவிப்பு. சீனாவில் நடைபெற்று வரும் மெய் வல்லுநர் தொடரின் 400 மீட்டர் ஓட்டப் போட்டியில் அருண தர்ஷனவுக்கு முதலிடம். இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன. எமது அடுத்த பிரதான செய்திகள் இரவு 9 மணிக்கு ஒலிபரப்பாகும்.